low interest, flexible repayment, minimal documentation. Repco Home Loans. கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள். டோட்டலாக கவுண்டமணி சார் பேஸாக வச்சிருந்தாலும் அவருக்கு ஒரு பொலிட்டிக்கல் சைடு இருக்கும், ஒரு ஃபேமிலி சைடு இருக்கும். ஸோ இது ரெண்டையுமே எப்படி வந்து அவர் ஹேண்டில் பண்ணாரு, அவருக்கு என்னென்ன சேலஞ்சஸ் வந்ததுன்ற மாதிரி ஒரு ஸ்க்ரீன் பிளே இருக்கும். எல்லாருமே பிஸி ஆர்டிஸ்ட், அவங்களாம் சொல்லவே வேணாம். சார் நல்லா இருக்கு சார், சொல்லிக்கங்க சார் அப்படிம்பாரு இவரு. அவரை சொல்லலாம் அப்படிங்கிற ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அவரோட படங்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் அரசியல் இதெல்லாம் சாதாரண அப்பால இருந்து நடிகன், மன்னன், ஒரு லெஜெண்ட் அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு முழுவதுமான சொந்தக்காரர் வந்து கவுண்டமணி சார். ஸோ அப்படி ஒருத்தரோட ஒர்க் பண்ற அனுபவம்ங்கிறது லைஃப் டைம்ல மறக்க முடியாத ஒரு அனுபவம். எங்க எல்லாருக்குமே we are super blessed. எனக்கு இவரோட மறக்க முடியாத அந்த சாக்லேட். எவ்ரிடே he gave me chocolate. இப்படி கை காமிச்சா சாக்லேட் இன்னைக்கு இருக்கா. கமிங் February 14 எல்லாரும் எக்ஸைட்டடா வெயிட் பண்ணிட்டு இருக்க மூவி. சோ அந்த படத்தோட டீம் நம்ம கூட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அம்மாவும் பையனும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹலோ நீங்களே சொல்லிட்டீங்க. சரி, ஓகே. காயத்ரி மேம் நாங்கள் ஆல்மோஸ்ட் எல்லா விதமாகவும் பார்த்துட்டோம். ஆங்கராகவும் பார்த்துட்டோம், ஆர்டிஸ்டாகவும் பார்த்துட்டோம், காமெடி பார்த்துட்டோம், ரொம்ப சீரியஸான கேரக்டராகவும் பார்த்துட்டோம். ஸோ இந்த படத்தில் நாங்கள் எப்படி உங்களை எதிர்பார்த்தோம்? இதில் வந்து ரொம்ப ஸ்வீட் மாம் டு மை சன். சன் ஒரு பையன் வந்து ஒரு நம்ம எல்லா இப்படி இருக்க மாட்டாங்களா அம்மா, எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணிக்கிட்டா அம்மா கிட்ட எப்படி இருக்கும், எல்லா இன் அண்ட் அவுட் எல்லாமே ஷேர் பண்ணிக்கிட்டா, அதுவும் அம்மா வந்து அதை ஸ்வீட்டாக லிசன் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு எல்லா பசங்களுக்கும் ஒரு ட்ரீம் இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்வீட் மாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆமாங்க, எக்ஸாக்ட்லி. ஓகே, நம்ம இது வந்து கரெக்ட்டா தான இருக்கு இல்ல சர்க்காசமா அப்படினா? இல்ல அது பாக்கும்போது தெரிஞ்சிரும். பட் ஸ்டில் அந்த மாதிரி தான் ஒரு லவ்லி ஒரு மாம் சன்னோட ஒரு பாண்டிங். இது மாதிரி நான் இதுக்கு முன்னாடி நான் பண்ணது இல்லைன்னு நான் நம்புறேன். இது மாதிரி இவ்வளோ ஸ்வீட்டான ஒரு கேரக்டர் பண்ணது இல்லை. ஆமா, ஏன்னா யூஸ்வலா எல்லா விஷயம் சொல்றதுக்கு அப்பா கிட்டங்கும்போது கொஞ்சம் யோசிச்சு பண்ணுவோம், அம்மா கிட்ட ஃப்ரீயா சொல்லுவோம். ஸோ உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் எல்லா பெரிய ஆர்டிஸ்டும் இருக்காங்க. ஒரு 32 பேருக்கு மேலே சொல்கிறாங்க. நிறைய இருக்காங்க, 50-60 போகும். 60+ இருக்காங்க, பிரைம் கேரக்டர்ஸே இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு சாரோட காம்பினேஷன் சீன்ஸ் இருக்கா? இருக்கு. ஹவ் இட் வாஸ், எப்படி இருந்தது உங்களுக்கு? கொஞ்சம் ஒரு டென்ஷன் இருக்கும், ஒரு சந்தோஷம் இருக்கும், ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும். இந்த சீனை ரெஸ்பான்சிபிளாக கேரி பண்ணணுங்கிற ஒரு பொறுப்பு நல்லா இருக்கும், நிறையா இருக்கும். ஸோ இதெல்லாம் மிக்சட் இமோஷனாக இருந்தது சார் கிட்ட ஒர்க் பண்ணுறது. எப்படி இருந்தாங்க? நிறைய ஆர்டிஸ்ட் இல்லையா, உங்களுக்கு எப்படி இருந்தது, மேனேஜ் பண்ணிக்க முடிஞ்சதா? இல்லை, ஆமாம், சாரை பொறுத்த வரைக்கும் அவர் இப்போ எங்களுக்கு என்னென்னா, எங்களுக்கு ஐயோ கவுண்டமணி சாரோட பண்ண போகிறோம். ஏன்னா அவரோட கவுண்டர்ஸாக இருக்கட்டும், டைலாக்ஸாக இருக்கட்டும், அவருக்கு எந்த விதத்துலையும் அவரோட ஃப்ளோவை நாங்கள் கெடுத்துடக்கூடாது. அட்லீஸ்ட் நாங்கள் பர்ஃபார்ம் பண்ணுறோம் பண்ணல நெக்ஸ்ட் விஷயம், அவரோட ஃப்ளோவை கெடுத்துடக்கூடாது, அந்த சீனோட அந்த ஒரு லைவ்லினஸை விட்டுறக்கூடாதுன்றதுல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்தோம். பட் ஆனால் அவர் நம்ம இப்போ ஒரு அப்கமிங்காக இருக்கோம், புதுசாக பண்ணுறோம், இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆர்டிஸ்டோட பண்ணுறோன்னு இருந்தாலும் எத்தனை தடவை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணாலும் அவர் பக்கத்தில் இருந்து அவருமே இன்கேஸ் அவரோட காம்பினேஷன் டைலாக்ஸாக இருந்தால் அவருமே கூட சேர்ந்து நம்மளோட ப்ராக்டிஸ் பண்ணுற ரேஞ்சுக்கு அந்தளவுக்கு ஒரு டவுன் டு அர்த் பர்சனாக இருப்பார். அவரை பொறுத்த வரைக்கும் எண்ட் ஆஃப் த டே அந்த சீன் வந்து நல்ல அது ஒரு சீன் வந்து நல்ல வார்ம் வெல்கமிங்காக இருக்கணும், பார்க்கறதுக்கு நல்லா கன்வே ஆகணும், அந்த காமெடி ஒர்க் அவுட் ஆகணும், அந்த எண்டு ப்ராடக்ட் பெட்டராக இருக்கணுன்றதுல ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருந்தார். ஸோ இந்த படத்தில் இத்தனை எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆர்டிஸ்ட் இருந்தாலுமே எல்லாருமே எங்களையும் சேர்த்து அப்கமிங் ஆர்டிஸ்டையும் சேர்த்து அகாமடேட் பண்ணி இது பண்ணாங்க. அதில் கவுண்டமணி சார் சொல்லவே வேண்டாம், அவர் அந்தளவுக்கு பண்ணாருன்றது எங்கள் எல்லாருக்குமே ஒரு ஆச்சரியமான விஷயமா இருந்துச்சு. ஸோ ஷூட் ஸ்பாட்டில் ஒரு வைப் ஒன்று வேணும் இல்லையா? அஃப்கோர்ஸ் வந்து இவ்வளோ ஆர்டிஸ்ட் இருக்காங்க, இன்டர்வியூலேயே வந்து நிறைய பேர் கலகலன்னு நல்லா கலாச்சிட்டு விளையாடிட்டு. ஸோ உங்களுக்கு அதிகமாக காம்பினேஷன் சீன்ஸ் யார் கூட இருந்தது, எப்படி ஒர்க் அவுட் ஆச்சு? ஆமாம், ஏன்னா அது அந்த மாம் அண்ட் சன் அந்த பாண்டிங் அதுலேருந்து தான் அந்த ஸ்டோரியும் அப்படியே ஒரு பிரான்ச்சாக ஸ்டார்ட் ஆகும். ஸோ அது ரிலேட்டடாக என்ன பிளான் பண்ணுறோம், ஏன்னா அப்பா என்ன பண்ணார், லவ்வுக்கு சப்போர்ட் பண்ணாரா போனாரா வந்தான்ற மாதிரி ஒரு விஷயங்கள் போகும். அது போக ஏன்னா இதில் டோட்டலாக கவுண்டமணி சார் பேஸாக வச்சுருந்தாலும் அவருக்கு ஒரு பொலிட்டிக்கல் சைடு இருக்கும், ஒரு ஃபேமிலி சைடு இருக்கும். ஸோ இது ரெண்டையுமே எப்படி வந்து அவர் ஹேண்டில் பண்ணார், அவருக்கு என்னென்ன சேலஞ்சஸ் வந்ததுன்ற மாதிரி ஒரு ஸ்க்ரீன் பிளே இருக்கும். ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபன் ஃபில்டு எல்லாம் இருக்கிறதுனால ஆப்வியஸாக எல்லா கேரக்டர்ஸுக்குமே இதில் என்ன ஒரு பியூட்டினா எல்லா கேரக்டர்ஸோடையுமே ஒரு காம்பினேஷன் வரும். அது எதனால இவங்க எல்லாரும் சந்திக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தது, அங்கே என்ன நடந்ததுன்றது தான் ஸ்க்ரீன் பிளேயோட ஒரு மேஜிக். மகாபாரதம் மாதிரி எல்லா கேரக்டரும். ஆமாம், நிச்சயமா. அண்ட் டிஎஸ்ஆர் ரொம்ப ரொம்ப ஃபினாமினலாக அவரும் பண்ணியிருந்தார். அவர் கூடவும் எனக்கு எக்ஸ்டெண்டட் காம்பினேஷன்ஸ் இருந்தது. அதான் எல்லாரோடையும் நம்ம ஒரு ஒரு இடத்துல மீட் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இன்ட்ரெஸ்டிங்.
நீங்க ஆல்மோஸ்ட் ஜென்சி நிறைய பசங்களோட ஒர்க் பண்ணிட்டீங்க. இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு நிறைய கேரக்டர்ஸ் பண்ணிட்டீங்க. பட் கவுண்டமணி சார், அப்புறம் அனுமோகன் சார், சித்ரா லட்சுமணன் சார், இவங்கள மாதிரி ஆர்டிஸ்ட் எல்லாம், ராஜகோபால் சாரே இருக்கட்டுமே, நிறைய பழைய சட்டையர் காமெடிஸ் எல்லாம் பண்ணாரு. ஆமா. ஸோ இவங்களோட ஸ்கிரிப்ட்ஸ் உங்களுக்கு எப்படி இருந்தது? எப்படி சூஸ் பண்ணாங்க? இல்லை, எனக்கு என்ன ஆச்சரியமா இருந்துச்சுன்னா, இப்போ சார் எல்லாம் நீங்கள் சொல்கிற மாதிரி அவருக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸு. நம்ம என்ன யோசிச்சிருப்போம்னா, எப்படி இந்த காலத்துக்கு ஒரு கதை கொடுக்க முடியுமா அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு திங்கிங் இருக்கும். பட் அதெல்லாம் உடைக்கிற விதமாக அப்படி இருந்தது. ஸ்கிரிப்டும் சரி, ஸ்க்ரீன் பிளேவும் சரி, அவ்வளோ இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு சீனுமே யூல் பி என்ஜாயிங். ஏதாவது ஒரு விதத்தில் சிரிப்பும் இருக்கும், நம்ம டேக் ஹோம் மெசேஜும் எல்லா இடத்துலையும் இருக்கும். உங்களை எப்படி வந்து சாஃப்டா நமக்கு சூஸ் பண்ணாருன்றது தான் ஒரு டவுட்டாவே இருக்கேன் அப்படின்ற மாதிரி. இன்ட்ரெஸ்டிங்ல அது எல்லாருமே ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோன்னா ஒரு நெகட்டிவ் ரோல் இருக்கு, பண்றீங்களா, ஒரு அடிக்கணும், ஒரு 4 கொலை பண்ணோம் அப்படிம்பாங்க சொல்றப்போ. ஆமா. அண்ட் ஐ ஹவ் காட் சச் அ ஸ்வீட் சன் டு ஒர்க் வித். நிறைய டெய்லி எனக்கு சாக்லேட்ஸ் கொடுப்பாரு. ஸோ நல்லா அழகா பேம்பரிங்கா அம்மா வச்சிட்டு இருப்பாரு. அம்மாவும் அதே மாதிரி பத்திரமா பார்த்துப்பாங்க. இஸ் ஆல்சோ வெரி ஸ்வீட். ரொம்ப அதான் சொல்கிறேன், ஷூட் ஸ்பாட்டே வந்து ரொம்ப ஒரு மாதிரி வெல்கமிங்காக இருக்கும். யூஸ்வலாக அப்படி கத்தி கித்தி பண்ணிட்டு அப்படிலாம் எதுவுமே இருக்காது. சார் இன்னைக்கு இவ்வளோ சீன் பிளான்ப்பா அப்படிம்பாரு, இவ்வளோ சீன் முடிச்சேன் பாரு, இன்னைக்கு இது எக்ஸ்ட்ரா எடுத்தேன் பாரு, இவ்வளோ டைமுக்கு முன்னாடியே முடிச்சிட்டேன் பாரு. அப்புறம் ராஜகோபால் சாரோட ஒர்க்கிங் ஸ்டைலுமே அவ்வளோ கரெக்டாக இருக்கும். ஏன்னா பிகாஸ் ஆஃப் ஹிஸ் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த டென்ஷன் அந்த டென்ஷன் அதெல்லாம் இருக்கவே இருக்காது. அழகாக டேட்ஸ் கொடுப்பாரு, வேற எங்கேயா ஷூட் இருக்குன்னா அழகாக அதை மாற்றி கொடுப்பாரு. பிரச்சனையே இல்லாமல் நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு வந்தோம் சொல்லுவோம். இவ்வளோ ஆர்டிஸ்ட் இருந்தும் 5:30க்குலாம் சம்டைம் ஷூட்டிங் முடிஞ்சிடும், டைமிங்க்கு முன்னாடியே. ஸோ இன்னைக்கு என்ன சார் என்ன ஏதாவது அப்படின்னா, இல்லைங்க இன்னைக்கு பிளான் பண்ணி தான் எடுத்தாச்சுங்க அப்படின்றவாங்க. அந்த மாதிரி 45 டேஸ்ல கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஆன் டேட். ஒரு ப்ரோமோ சாங்ல இருந்து நீங்க கூட வந்து அப்படியே லைட் ஆயிட்டு பார்த்துட்டு போனீங்க. அல்ல எல்லாரும் ஆல்மோஸ்ட் எல்லாரும் 3 days எடுத்தாங்க. அது வந்து கம்பைன் பண்ணி அதை எடுத்ததே பெரிய விஷயம். ஏன்னா எல்லாருமே பிஸி ஆர்டிஸ்ட். இப்போ அவங்களாம் சொல்லவே வேணாம். ஏன்னா எல்லாரையும் பிடிச்சி அவங்க அகாமடேட் பண்ணி ஒரு இடத்துல, அதுவும் கவுண்டமணி சாரே வர வச்சு அந்த சாங்க்கு கொஞ்சம் மெனக்கெட்டு நல்லா இது பண்ணாங்க. ஆர்டிஸ்டோட கோஆப்ரேஷன் ஆப்வியஸ்லி, அதுக்கு ப்ரொடக்ஷன் கம்பெனியோட சப்போர்ட் ப்ளஸ் டைரக்டர் சாரோட பிளானிங் தான் அது காரணம். சார் நிறைய பேர் வந்து அந்த ஸ்கிரிப்ட் எல்லாம் கொடுக்க மாட்டாரு, ஆன் ஸ்பாட்ல தான் ப்ரிப்பரேஷன் அப்படின்ற மாதிரி எல்லாருமே சொல்லிட்டாங்க. உங்களுக்கு எப்படி இருந்தது? எனக்கு தெரிஞ்சு சார் ஸ்கிரிப்ட் பார்த்து சொன்ன மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. ஸ்கிரிப்ட் இல்ல அப்படி இல்ல, நாங்க எதுவும் பேப்பர் ஸ்கிரிப்ட் டைலாக்ஸ் எல்லாம் நாங்க பார்த்த மாதிரியே இல்ல. ஆன் ஸ்பாட் தான், அங்கதான் டைலாக் சொல்லுவாங்க, அங்கே ரிஹர்ஸ் பண்ணி ஒருத்தர் சொல்லி பார்த்து யாருக்கு வருதோ இம்ப்ரூவ் பண்ணுவோம், டெவலப் பண்ணுவோம், எல்லாமே அப்படிதான் நடக்கும். நல்லா இருக்கு சார், நல்லா இருக்கு சார், சொல்லிக்கங்க சார் அப்படிமாரு இவரு. அவரை சொல்லலாம் அப்படிமாரு. ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். பேப்பர் வச்சே ஒர்க் பண்ணல. ஸ்ட்ரிக்ட்டான டைரக்டர் இல்ல அப்ப கண்டிப்பா. வெரி சில். ஸ்கிரீன் பிளேல ஸ்ட்ரிக்ட்டா இருந்திருக்காரு. எங்களெல்லாம் ஸோ அவரும் ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. மிலிட்ரி அப்படின்னு சொல்லி. ஸோ உங்களுக்கு காம்பினேஷன் சீன்ஸ் இருந்துச்சு? எங்களுக்கு தான் காம்பினேஷனு. அதே சொல்றீங்க, அம்மா கேள்றாங்க. உங்களுக்கு ரொம்ப முக்கியமான நாள். ஆல்மோஸ்ட் நிறைய பார்த்துட்டு நாங்க அப்படின்ற ஒரு மூட்ல இருப்பாங்க. உங்களுக்கு நீங்க ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கல? நிச்சயமாங்க. ஆமா, இது வந்து என்னுடைய 5வது படம் நம்பர் வைஸ் பார்க்கும்போது. அதுல இவ்வளோ ஆர்டிஸ்ட் பிளஸ் கவுண்டமணி சார் இருக்காரு. ஸோ அது ஒரு முக்கியமான நாள்ல ரிலீஸும் ஆகுது. ஸோ அன்னைக்கு ஒரு 7-8 படம் ரிலீஸ் ஆகுதுன்னு கேள்விப்பட்டேன். ஸோ கண்டிப்பா எல்லா படமும் மக்கள் சப்போர்ட் பண்ணுவாங்க. இந்த படத்தையும் கண்டிப்பா அவங்களுக்கு விரும்புற மாதிரி, ஏன்னா டோட்டல் என்டர்டைன்மெண்ட் மட்டும்தான் இந்த படத்தோட மோட்டிவ். அதாவது வித்தியாசமான ஸ்டோரி டெல்லிங் அதெல்லாம் மீறி இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து காமெடி ஃபோக்கஸ்டா, அது இல்லாம கவுண்டமணி சாரோட அவரோட ட்ரேட்மார்க் விஷயங்கள் எல்லாம் புகுத்தப்பட்டு ஒரு அவுட் அண்ட் அவுட் என்டர்டெய்னரா இருக்கணும்ன்றது தான் டைரக்டரோட மைண்ட் செட். ஹோல் டீமுமே அந்த மைண்ட் செட்டுக்கு வந்து அந்த மாதிரி ஜாலியாக ஒர்க் பண்ணப்படும். ஸோ இதை ஆடியன்ஸுமே ரிசீவ் பண்ணும்போது நிச்சயமா அந்த ஒரு இதை ரிசீவ் பண்ணுவாங்கன்றது தான் எங்களுடைய நம்பிக்கை. ஓகே, கிரேட். ஸோ அதை தாண்டி நீங்கள் ஆஸ் அ ஃபேன் பாயோ இது வரைக்கும் கவுண்டமணி சார் ரசிச்ச ஏதாவது கேரக்டர்ஸ் ஒரு ஏதாவது டைலாக்ஸ் ஏதாவது இருந்தால் சொல்லலாம்? இல்லை, அது நிறையா இருக்கு. இல்லை, கவுண்டமணி சார் சொல்லணும்னா நம்ம ஒரு படத்துல இருந்து எடுத்து சொல்லிட்டே போகலாம். இப்போ இந்த படத்துல அந்த சாங், அதனால தான் அவரோட விஷயங்கள் எல்லாம் எடுத்து ஒரு சாங் மாதிரி கூட ரெடி பண்ணியிருந்தோம். ஃபர்ஸ்ட் நான் அவரை பார்த்தது என்னன்னா, ஒரு தடவை அப்பாவோட ஒரு தடவை ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு கூட்டிட்டு போயிருந்தாங்க. ஸோ அது ஒரு பிரபு சார் படம்னு நினைக்கிறேன். அப்போ என்ன ஸ்கூல் யூனிஃபார்ம்ல ஸ்கூல் முடிச்சு கூட்டிட்டு போனாங்க கரெக்டாக ஆஃப்டர்நூன் டைம் ஒரு பிரேக்ல. அந்த டைம் தான் ஃபர்ஸ்ட் அவரை பார்த்தது. அதுக்கப்புறம் வந்து அவரோட நடிக்கும் போது தான் இப்போ அவரை கூட பார்த்தது. ஸோ அது ஒரு மிகப்பெரிய ஃபேன் பாய் மூமெண்ட்டாக எனக்கு இருந்தது. பட் அவரோட படங்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் அரசியல் இதெல்லாம் சாதாரண அப்பால இருந்து நடிகன், மன்னன்,
இந்த மாதிரி படங்கள்லாம் ஆமா ஹைலைட், ஆல் டைம் ஹைலைட். ஸோ இதெல்லாம் ரொம்ப ஃபேவரட்டான படம். உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது ஸ்பெஷலாக ரசிச்சு? எனக்கு எல்லாமே ஸ்பெஷல் தான். எனக்கு டக்குன்னு கேட்டால் ஞாபகம் வருது வாழைப்பழம். ஆமா, அது வாழைப்பழம் மறக்கவே முடியாது. அது இன்னும் எவ்வளவு நாட்கள் ஆனாலும், எவ்வளவு ஜென்ரேஷன்ஸ் ஆனாலும் தவிர்க்க முடியாத காமெடி. ஆமாம். ஸோ எனக்கு ஃபஸ்ட்டு கேட்டால் அந்த வாழைப்பழம் தான். அப்புறம் வந்து அந்த உண்ணாவிரதம், அது ரொம்ப எல்லாமே பிடிக்கும். அஃப்கோர்ஸ் எதிர்பார்த்துருக்க மாட்டோம்ல, நம்ம நிறைய ஒர்க் பண்ணுறோம், நிறைய பெரிய ஆர்டிஸ்டோட ஒர்க் பண்ணுறோம். நானுமே வந்து இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அப்படிங்கிறப்போ ஒர்க் பண்ணிட்டே இருக்கிறப்போ திடீர்னு கொண்டு வந்து ஒரு லெஜெண்ட் அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு முழுவதுமான சொந்தக்காரர் வந்து கவுண்டமணி சார். ஸோ அப்படி ஒருத்தரோட ஒர்க் பண்ணுற அனுபவங்கிறது லைஃப் டைமில் மறக்க முடியாத ஒரு அனுபவம். எங்கள் எல்லாருக்குமே we are super blessed to have this film. ஸோ அதை தாண்டி உங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து ஏதாவது எக்ஸ்பீரியன்சஸ் நீங்கள் ஏதாவது ஷேர் பண்ணிக்கலாம்? இதெல்லாம் நடந்தது, இதெல்லாம் நிறைய எக்ஸ்பீரியன்சஸ் இருக்கு. ஷூட்டிங் ஸ்பாட் இவங்க ஸ்டண்ட் சீக்வென்ஸ்லாம் நிறைய பண்ணிருக்காங்க. நீங்க அதாவது நீங்க என்னன்னா யூசுவலா யாரெல்லாம் ஸ்டண்ட் பண்ணுவாங்களோ அவங்கள கேட்டிருப்பீங்க, அவங்களுக்கு அது இருக்காது. யாரெல்லாம் நீங்க எதிர்பார்க்கலையோ அவங்க பண்ணிருப்பாங்க. இல்ல அதான் சொல்றேன், ஷூட்டிங் ஸ்பாட் மாதிரியே இருக்காதுமா. அந்த 10-15 நாள் வந்து எங்கேயோ ஜாலியா பிக்னிக் போற மாதிரி இருக்கும். ஜாலியா கிளம்பி வருவோம். ஒரு என்ன சொல்றது, இட் வாஸ் லைக் ஃபேமிலி, எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி மாதிரி தான் இருந்துச்சு. இந்த 3 பேரும் சேர்ந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம். 3 பேரும் ஏதோ பேசுவாங்க, நம்மளுக்கு அவ்வளவு ஜாலியா இருக்கும் செட்டு. அண்ட் நிறைய அந்த டைம்ல போட்ட ரீல்ஸ்லாம் வேற பயங்கர வைரல் ஆச்சு. தானியா கூட வந்து ரீல்ஸ், சாய்தன்யா கூட நாட்டிய சார் எல்லாரும் சேர்ந்து ரீல்ஸ் போட்டோம். அதெல்லாம் அந்த டைம்ல பயங்கர வைரல் ஆச்சு. அது மாதிரி ஒரு ஜாலியாக ஒரு ஷூட் வந்தோம், அதெல்லாம் இருக்காது. ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக எங்களை டைரக்டர் வச்சுருந்தாரு. ப்ரொடியூசரும் அவ்வளோ அழகாக எல்லாரையும் டேக் கேர் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ இட் வாஸ் லைக் டோட்டல் ஃபன். டெய்லியுமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். எனக்கு இவரோட மறக்க முடியாது அந்த சாக்லேட். எவ்ரிடே ஹி கேவ் மீ சாக்லேட். இப்படி கை காமிச்சா சாக்லேட் இருக்கும். இன்னைக்கு இருக்கா? இல்லை, நான் கொடுக்கணும் இல்லையா, அவங்க எடுத்துருவாங்கன்னு. It was like sweetest experience in life time. So sweet. கேக்கும்போது எங்களுக்கு ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு. யார் எங்க பிளேஸ் ஆயிருக்காங்க, என்ன மாதிரி போகுது அப்படிங்கற. So we are very excited and all the very best. Thank you so much. Low interest, flexible repayment, minimal documentation. Repco Home Loans. கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள்.